அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தின்படி வாழ வேண்டும் நாம், இல்லையா? அந்த வாழ்க்கை தான் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எசேக்கியா மன்னன் வாழ்ந்தது போல் நாமளும் வாழ்கிறோமா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூல் அதிகாரம் 38 இறைவார்த்தை 19 22 முடிய. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிரலாமையை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடிடுவோம். எசேக்கியா நலமடைய ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசேயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த 38வது அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தா தெரியும். ஏனென்றால் அவருக்கு ஒரு நோய், அந்த நோய் யாராலையுமே தீர்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு அத்திப்பழ அடையை வைத்து திராட்சரசத்தை அதில் ஊற்றி அந்த நோயை சுகப்படுத்துகிறார் ஆண்டவர் எசேயா இறைவாக்கினர் மூலமாக, இல்லையா? அதனால் ஏன்னா அந்த காலத்தில் அரசரோ ஆண்டியோ நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அப்படி ஒரு சட்டம். அதனால தான் இவர் நான் கோயிலுக்குள்ளே போகணுன்னா எனக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான், எனக்கு சுகமாகுங்கிற அடையாளம் என்னன்னு கேட்கும்போது தான் அந்த 10 பாகை கதிரவன் பின்னால் போகிறார். இவர்கள் அந்த அத்திப்பழை அடையை வைத்து கெட்டும்போது அவர் நோய் நின்று பூர்ணமாக சுகம் பெறுகிறார். அந்த பூர்ணமாக சுகம் பெறும்போது தான் ஆண்டவருடைய நாமத்தை முழுமையாக போற்றுகிறார். எப்படி போற்றுகிறார்? நான் பாதாளத்தில் இறங்கியிருந்தால் உம்மை போற்ற முடியுமா ஆண்டவரே? நீர் எனக்கு வாழ்நாளை தள்ளி தந்தீர். அந்த தள்ளி தந்ததால் நான் நோயை குணமாக்கினீர். இப்பொழுது நான் உம்முடைய பெருமையை பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். நாமுமே நோயிற்றிருந்தால் மனம் வரிந்து மனம் கசிந்து அழும்போது அந்த நோயின் தன்மையை அவர் குணமாக்கி இருக்கு என்று சொன்னதை இல்லை என்று சொல்லி நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளவும், இனி பாவத்தில் நாம் விழாதவாறும், பாவ நாட்டங்கள் இல்லாதவாறும், பாவ வாழ்க்கைக்கு நம் கால்கள் செல்லாதவாறும், கண்களும் நாவும் செவிகளும் எதுவும் அதை தீண்டாதவாறு நம்மளை பாதுகாக்குவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு நல்ல இறை வார்த்தையை நமக்கு தருகிறார். இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க இறைவனிடம் மன்றாடுவோமா? ஆண்டவரே, என் இறைவா, தூய வாழ்க்கை வாழ உம்மை மட்டுமே நாட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிகிறோம், கண்டும் உணர்கிறோம். ஆனால் நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லாம் நிறைந்தே இருக்கும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு பெரிய காரியத்திற்கும் நன்றி. அந்த நன்றி அறிதலை நாங்கள் எப்படி சொல்வோம்? உம் நாமத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதில், உம்முடைய மாட்சியை பிறருக்கு எடுத்து கொடுப்பதில் ஆண்டவர் எனக்கு நன்மை பல செய்தார். மரணத்தின் வாயிற்குள் நான் செல்ல இருந்தேன், என்னை மீட்டு தந்தார் என்று சொல்லும்போது ஆண்டவரே, அதில் உள்ள சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை. அன்று எசேக்கியா உம் புகழை பாடினார் ஆண்டவரே. இன்று நாங்களும் உம்முடைய மகிமையும் மாட்சியும் பிறருக்கு எடுத்து கூறும் வல்லமையை நீர் எங்களுக்கு தர்ற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.